பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நாம் நேரடியாய் கர்த்தருடைய சத்தத்துக்குள் கடந்து வருவோம். அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் 14வது வசனத்தின் இறுதி பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்பது தேவன் உரைக்கிற வார்த்தைகளில் ஒன்றாய் இருக்கிறது. அப்படி அவர் உயர்ந்த இடத்திலே வைக்கிறார் என்று சொன்னால் அந்த உயர்வு என்பது எப்படிப்பட்ட உயர்வாய் இருக்க வேண்டும். அதற்கு பதில், அந்த கேள்விக்கான பதில் அதே அதிகாரம் 16வது வசனத்திலே இருக்கிறது. சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று அந்த தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு எவ்வளவு உயர்ந்த உயர்வு கிடைத்தாலும், ஒரு அதிகாரியாக, ஒரு மேலதிகாரியாக, ஒரு நிர்வாக திறமைசாலியாக, ஒரு முழு பொறுப்பு உள்ளவர்களாக, அப்புறம் மேனேஜிங் டைரக்டர்களாக, டிவிஷனல் மேனேஜர்களாக, அப்புறம் மேனேஜர்களாக, இதெல்லாம் கடந்து மிகப்பெரிய பெரிய பெரிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளுக்கு சிஇஓவாக உயர்த்தப்படுகிற மகா பெரிய ஒரு உயர்வு. இப்படி எவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கு உயர்வு வந்தாலும் அவர்களுக்கு ரொம்ப பிரதானமாய் தேவையானது ஒன்று என்னன்னா, அந்த நீடித்த நாட்கள் தான். அந்த நீடித்த நாட்கள் இருந்தால் மாத்திரமே ஒரு மனுஷனோ மனுஷியோ அந்த உயர்ந்த அடைக்கலத்தை ஆள முடியும், அனுபவிக்க முடியும். ஆனால் கர்த்தர் நல்லவே. நிறைய பேருக்கு இந்நாட்களிலே ஸ்தோத்திரம், அந்த நீடித்த நாட்களின் பாக்கியம் கிடைப்பது கிடையாது. அந்த ஸ்லாக்கியம் அவர்களுக்கு உண்டாவது கிடையாது. அதற்கு பதிலாக கர்த்தர் நல்லவே குறுகின காலத்திலே மரணத்தை சந்திக்கிறார்கள், குறுகின காலத்திலேயே வேதனையை சந்திக்கிறார்கள், குறுகின காலத்திலேயே அவங்க வாழ்க்கை தரம் சுருங்கி போய்விடுகிறது. நேற்றைய தினத்திலே ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது, கடந்த காலத்துல ஊழியம் செய்தே இன்னொரு ஊழியக்காரரை குறித்து இவ்விதமாய் சொன்னாங்க. ஒரு காலத்துல அவர் போதகராய் இருந்திருக்கிறார், நல்ல ஊழியக்காரராய் இருந்திருக்கிறார், ஊழியங்களும் ஆண்டாண்டு காலமாய் செய்திருக்கிறார். ஆனா இப்பொழுது அவருடைய நிலைமை என்னன்னா, கால்கள் ரெண்டும் முடங்கி போய் எழுந்திருக்கவும் முடியாமல், நடக்கவும் முடியாமல், எழுந்து நிற்கவும் முடியாமல், 2 கைகளால் 2 கால்களால் தவழுகிறார் என்று நான் அந்த செய்தியை கேட்டேன். ஒரு பக்கத்திலே அது அவருக்கு வியாதியா இருந்தாலும், ஒரு ஊழியக்காரன் என்ற முறையிலே எனக்கு அது இருதயத்துக்கு மிகவும் விசனமாகவும் துக்கமாகவுமே இருந்தது. ஒரு நல்ல மனுஷன், ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகர், ஒரு குடும்ப தலைவர், ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பன், இது பல பொறுப்புகளில் இருந்தவன் இப்ப வயது முதிர்ந்த காலத்திலே திடீரென்று கைகள் விளங்கவில்லை, கால்கள் விளங்கவில்லை, இடுப்பு வரவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை, எழுந்து நடக்க முடியவில்லை. ஆனால் 2 கைகளால் 2 கால்களால் சிறு குழந்தையை போல தவழுகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய நிர்பாக்கியம், எவ்வளவு பெரிய வருத்தமான காரியம். பெங்களூர் பட்டணத்திலே கர்த்தர் நல்லவே நம்முடைய ஊழியத்தை சார்ந்தே ஒரு 2 வாலிப பிள்ளைகள் பையன்கள் உண்டு. அதிலே ஒருவர் நல்ல கேமராமேன், அவர் நல்ல நுணுக்கமான முறையிலே படம் பிடிக்கிறவர், வீடியோக்கள் எடுக்கிறவர். ஒரு நாள் தேவ ஊழியத்துக்காக நான் அங்கு போயிருந்த போது அவர் என்னை ரொம்ப அன்போடு கூட அங்கு அழைத்து கொண்டு போனார் தன்னுடைய வீட்டுக்கு.
வீட்டுக்கு போனேன், மனைவியை காண்பித்தார், சந்தோஷப்பட்டோம். குழந்தையை காண்பித்தார், மகிழ்ச்சி அடைந்தோம். தாயார் வந்தார்கள், எல்லாத்தையும் விசாரித்தார்கள். அவரை கொஞ்ச நேரம் கடந்து கேட்டேன், அப்பா எங்க, அப்பா இல்லையா, எங்க போயிருக்காங்களோ அப்படின்னு. அந்த சத்தத்தை கேட்டு உள்ள இருந்து அந்த வாலிப சகோதரருடைய தகப்பனார் வெளியே வந்தார். வெளியே வந்தால் அவரை பார்த்த உடனே இருதயத்துல தூக்கி போடுவதை போலது. காரணம் என்னன்னா, அவருடைய தொடைக்கு கீழாக 2 கால்களும் எந்த விதமான பலனும் இல்லாதபடி இழுத்து இழுத்து, அதாவது முழங்கால் போட்டு தவழ்ந்து கூட இல்லை. அந்த சொத்திரம் ஒச்சமான பிள்ளை என்று சொல்லுவாங்க. அப்படி இழுத்து இழுத்து நடக்கிறதை பார்த்தேன். எனக்கு ஒரே அதிர்ச்சியானது மாத்திரமல்ல, மகா துக்கமா இருந்தது. நல்ல ஒரு தேவ பிள்ளை, அவருடைய தகப்பனார் இப்படி கால்கள் 2ம் சூம்பி போய் இழுத்து கொண்டு நடக்கிறாரே என்று. எதற்காக சொல்லுகிறேன்? இன்னைக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லும் போது மனிதர்கள் உடனே உயர்த்தப்படுவது, உடனே மேன்மை அடைவது, உடனே உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவதைத்தான் பார்க்கிறோம். ஆனா அந்த உயர்ந்த அடைக்கலத்திலேயே ஒரு சிறந்த உயர்வு எதுனாக்கா, இந்த சங்கீதம் 91:16 சொல்லுகிறதை போல நீடித்த நாட்கள் தான். பலவீனம் இல்லாத அல்லது மரண படுக்கை இல்லாத, கை கால்கள் சுதந்திரம் முடமாய் போகாத, இருதயத்துல பலட்சியம் இல்லாத மனரம்யமான ஒரு ஜீவியம் இருக்கும் என்று சொன்னா அதற்கு பேர் தான் நீடித்த நாட்கள். அந்த நீடித்த நாட்கள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நல்ல ஆயுளை பெருக பண்ணுகிறது. அப்போ இந்த அதிகாலை இருட்டோட வேலைக்கு ஜபத்துக்கு வந்திருக்கிறவர்களும் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களுமான உங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் சொல்ல விரும்புகிறதுமான ஒரு காரியம், சங்கீதம் 91:14 படி அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நல்லது தான், அவர் அப்படித்தான் வைப்பார். ஆனா அந்த உயர்ந்த அடைக்கலம் எனக்கு எதுவா இருக்க வேண்டும்? நல்ல நீடித்த நாட்களா இருக்க வேண்டும். நோய்வாய்ப்படாத, நல்ல பலவீனங்கள் தாக்காத, ஆரோக்கியமுள்ள சரீரமாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைக்கு ஒரு சிறிய வீடியோ ஒன்றை பார்த்தேன். அதுல அருமையான ஒரு தாயார், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 86 வயது. ஆனா 86 வயதுல அவங்க ஜிம்முக்கு போகிறார்கள், ஓட்டம் ஓடுகிறார்கள், குனிகிறார்கள், நிமிர்கிறார்கள், நல்ல வெயிட் தூக்குகிறார்கள். அது மாத்திரமல்ல 70 கிலோ பிரிவுள்ள அந்த வெயிட் தூக்கும் போட்டியில கலந்து கொண்டு தேசிய அளவிலே பரிசு பெறுகிறார்கள். இப்பொழுது சர்வதேச போட்டிக்கு தயாராகிறார்கள். 86 வயதுடையவர்களுக்கு அப்படி ஒரு பலன் இருக்கிறது. அது ஒரு பெண்ணுக்கு அப்படி முடிகிறது என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரனாய் நான் சொல்லுவேன், இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் முதலாவது நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறார். அந்த நீடித்த நாட்கள் என்றால் என்ன? அந்த நீடித்த நாட்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு கிருபையுள்ள வார்த்தைகளை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். உபாகமம் 4:40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்துல நீ நீடித்த நாட்களாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றார். ஆமென். இந்த நீடித்த நாட்கள் என்பது என்ன? நீடித்த நாட்கள் என்பது எதை காண்பிக்கிறது? அதற்கு இந்த உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. பாருங்க, நீயும்
உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் மட்டும் நீடித்த நாட்களாய் இருந்தா போதும், எனக்கு மட்டும் ஆயுசு கிடைத்தால் போதும், நான் அநேக வருடம் ஜீவித்தால் போதும் என்பது நீடித்த நாளின் ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற உயர்ந்த அடைக்கலமாகிய நீடித்த நாளின் ஆசீர்வாதம் என்னன்னா 3 ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஒன்று, நாமும் ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும். 3வது, பிள்ளைகளின் பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள், ஆண்டவர் கொடுத்த அடுத்த 3ஆம் தலைமுறை, இவர்களோடு கூட இணைந்திருப்பது, நல்ல மகனோடு இருப்பது, ஆண்டவர் கொடுத்த மகளோடு இருப்பது, தேவன் கொடுத்த மருமக்கள் மாறு, அது மருமகளா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், அதோடு கூட அவர்களுக்கு பிறந்த அழகான ஒரு குழந்தை, அந்த குழந்தைகளோடு இருப்பது. இப்படி மகனோடும் மகளோடும் மருமக்கள் மாரோடும் முக்கியமாய் பேர பிள்ளைகளோடும் இணைந்திருப்பதும் இசைந்திருப்பதற்கு பெயர்தான் நீடித்த நாட்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாம். இந்த நீடித்த நாட்கள் வேதம் சொல்லுகிறபடி தேவன் இன்றைக்கு பல குடும்பங்களுக்கு இந்த மகன்களோடும் மகள்களோடும் மருமக்குமாரோடும் பேர பிள்ளைகளோடும் ஜீவனம் பண்ண அன்று உதவி செய்திருக்கு. ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையோ அந்த பாக்கியம் இல்லாமல் போகிறார்கள். அதனால் அவர்கள் அதிக சஞ்சலத்தை, துக்கத்தை, வியாகுலத்தை அனுபவிக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட வியாகுலத்தோடும் சஞ்சலத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிறீர்களா? இந்த தேவனுடைய வசனம் சொல்லுகிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மைன்னா நிச்சயமா உங்களையும் ஆண்டவே இந்த உபாகமம் 4:40 சொல்லுகிறபடி உங்களையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடும் இருந்து மகிழத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். இதுதான் அந்த நீடித்த நாட்களின் அற்புதமான ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் ஒரு வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 23 6வது வசனம் சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிறைந்திருப்பேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகி தாவீதுக்கு ஒரு நீடித்த நாட்களை கொடுத்தார். ஆனால் அவர் இங்கு சொல்லுவது, நான் கர்த்தருடைய வீட்டிலே, அப்படின்னா நான் இளைப்பாறுதலுக்குள் போனாலும் அங்கு வேற எங்கேயும் நான் போயிட மாட்டேன், நேர கர்த்தருடைய வீட்டுக்கு தான் போவேன். எனக்கு 2 நீடித்த நாட்கள் இருக்கிறது. ஒன்று, பூமியிலே வயது முதிர்ந்து சரீரம் வளர்ச்சியப்படுகிற வரைக்கும் இந்த பூமியில் நான் நீடித்த நாட்களாய் இருப்பேன். அதன் பின்பு என் ஜீவன் போனாலும் நான் வேற எங்கேயும் போய்விட மாட்டேன், கர்த்தருடைய வீட்டுக்கு தான் போவேன். கர்த்தருடைய வீடு என்கிற பரலோகத்துக்கு போவேன். அங்க போய் நீண்ட காலமா நிலைத்திருப்பேன். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆழமான விசுவாசம் பாருங்க. இந்த பூமியிலே வாழ்வது மாத்திரம் நீடித்த வாழ்க்கை அல்ல, நான் அதற்கு பின்பு தேவனுடைய ராஜ்யத்திலும் கர்த்தருடைய வீட்டிலே போய் நீடித்த நாட்களா இருப்பேன் என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் அவருடைய அற்புதமான அந்த விசுவாசம், அவருடைய இந்த நல்ல நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வரட்டும். நமக்கு அந்த விசுவாசம் நம்பிக்கையும் பிறக்கட்டும். கண்டிப்பாய் அந்த தாவீதுக்கு நீடித்த நாட்களை கொடுத்தருளின தேவன்
உங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீடித்த நாட்களை கொடுத்து உபாகமம் 4:40 படி உங்கள் பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு தாவீது சொன்னதை போல நீடித்தல் கர்த்தருடைய வீட்டிலும் நீடித்திருக்கத்தக்கதான அந்த பாக்கியத்தை நம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவே. அப்ப இப்படிப்பட்ட நீடித்த நாட்கள் தான் இந்த நாட்களில் நமக்கு ரொம்ப தேவை. ஒன்று. இரண்டாவதாக அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த உயர்ந்த அடைக்கலம் என்பது முதலாவது நீடித்த நாட்கள். இரண்டாவதாக அந்த உயர்ந்த அடைக்கலம் எதை குறிக்கிறது? அதே சங்கீதம் 91 அதே 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவனை திருப்தியாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. திருப்தியாக்கி. ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ரொம்ப தேவையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நல்ல ஒரு திருப்தி இருக்க வேண்டும். மன திருப்தி காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த சொல்கிறோம், அந்த திருப்தி வந்தால்தான் நம்மளோட இருதயம் மகிழும், ஆவியிலே களி கூறுதல் உண்டாகும், தேவையில்லாத கவலைகள் இருக்காது, தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருக்காது. அது மாத்திரமல்ல, சுத்திரம் இருதயமே ஆனந்த களிப்பினால் நிறைந்திருக்கும். அப்போ அந்த அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னால் அதோடைய இரண்டாவது அருமையான விளக்கம், ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிலும் திருப்தியாய் நடத்த போகிறார் என்றார். அந்த திருப்தியாய் நடத்த போகிறார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. எப்படிப்பட்ட திருப்தியை ஆண்டவர் தருகிறார்? ஆண்டவர் கொடுக்கிற திருப்தி எப்படிப்பட்டதா இருக்கும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 40வது வசனம். சங்கீதம் 105:40. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். ஒரு நல்ல பரிசுத்தவானுக்கு, நல்ல ஒரு பரிசுத்தவாட்டிக்கு, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு இந்த உலகத்திலே திருப்தியாவதற்கான எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, என்னென்னமோ இருக்கிறது. ஆனால் ஒரு தேவ மனுஷனுக்கு எதை திருப்தியா கொடுக்கும்னாக்கா வான அப்பம் தான். வான அப்பம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த வான அப்பம் என்பது என்ன? அந்த வான அப்பம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? நம்முடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் கேட்பானேன். நம்முடைய தேவன் வானத்தில் இருக்கிறார். அப்படியானால் அந்த வான அப்பம் என்பது உன்னதத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து வருகிறதானே அந்த ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த வான அப்பத்தினாலே ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். நம்முடைய ஊழியத்தை பொறுத்தளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாய் சொல்லுவேன், நாம் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம். ஏனென்று சொன்னா ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 விதமான வான அப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதிகாலை இருட்டோட ஜபத்திலே அருமையான ஒரு வான அப்பமாகிய தேவனுடைய வார்த்தை. பகலில நடக்கிற தினந்தோறும் ஆராதனையிலே அழகான ஒரு ஆழ்ந்த செய்தியாகிய வான அப்பம். இரவுக்கு ஒரு ஜபத்திலே நடக்கிற அந்த ஊழியத்திலே நல்ல அருமையான வான அப்பம். ஒவ்வொரு நாளும் 3 விதமான வான அப்பங்களை விதவிதமாய் கொடுத்து அற்புதமான சத்தியங்களை கொடுத்து நம்மை தேவன் நடத்துகிறவராயிருக்கிறார். எனக்கன்பான தேவச்சனமே, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. அந்த சங்கீதம் 91:16 சொல்லுகிறது போல அவனை திருப்தியாக்கி. இந்த திருப்தியை குறித்து இன்னொரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஜபத்தோடு கவனிங்கள்.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 58:10. பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால். ஆமென். இங்கு அந்த சங்கீதம் 91:16 சொல்லுகிறதை போல அவனை திருப்தியாக்கி என்கிற வார்த்தையை இங்கு ஆண்டவர் எப்படி எழுதுகிறார் பாருங்க. பசி உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு போஜனம் கொடுப்பது. தவணத்தினாலும் கஷ்டத்தினாலும் சாய்ந்து கிடக்கிறவர்கள் யாரோ அவங்க பக்கத்துல நம்முடைய ஆத்துமாவை சாய்த்து, நீ எப்படி இருக்கிறாய், என்ன தேவை, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பட்சமாய் கேட்பது, முக்கியமாய் சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்குவது. இப்படி பசி உள்ளவர்களையும் தள்ளுண்டவர்களை பார்த்து அவங்க பக்கத்துல உட்கார்ந்து நலன் புலன் விசாரித்து அவங்களுக்காக நன்மைகளை செய்வதும் உதவி ஒத்தாசைகளை செய்வதுமே நல்ல ஒரு தேவ மனுஷனுக்கு அது திருப்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களிலே தானங்கள் என்பதும் தர்மங்கள் என்பதும் வெகுவாய் குறைந்து கொண்டிருக்கிறது. தான தர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏழைகள், முடிஞ்ச வரைக்கும் சிறுமைப்பட்டவர்கள், இவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கு ஏதாவது தயை செய்து பாருங்க. அப்போ மகிமையின் கர்த்தருடைய கரம் உங்களை எல்லா விதத்திலும் திருப்தியாகும். அந்த திருப்தி உங்க ஜீவியத்துல நீங்க நினைக்காத மேன்மைகளை கொண்டு வந்து தாராளமாய் நிரப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான திருப்தியை குறித்த இன்னொரு வசனத்தை ஜெபத்தோடு வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தம்முடைய பரிசுத்தவான்களை ஆதி அப்போஸ்தல காலத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் நடத்தின திருப்தியின் அனுபவத்தை பாருங்கள். வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 15:24. நான் ஸ்பானியா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்துக்கு உங்களால் வழி விட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழி விட்டு அனுப்பப்படவும். ஆமென். இங்கு ஒரு ஊழியக்காரனுக்கு கிடைக்கிறதான திருப்தியை குறித்து பார்க்கிறோம். ஆதி காலத்து ஊழியக்காரர்களும் சரி, இந்த காலத்திலே கர்த்தரை நம்பி மாத்திரம் ஊழியம் செய்கிறவர்களும் சரி, அவர்கள் தினந்தோறும் கர்த்தரால் நடத்தப்படுகிறார்கள், தேவனால் கொண்டு போகப்படுகிறார்கள், தேவனால் ஆலோசிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் திருப்தி எது தெரியுமா? தன்னை போல ஒரு தேவ மனுஷனை பார்ப்பதும், தன்னை போல ஒரு தேவ மனுஷியை சந்திப்பதும், அவர்களோடு சில நாட்கள் இருந்து நன்மை தீமைகளை அறிந்து நலம் புலன் விசாரித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து ஒருவரோடு ஒருவர் சத்தியத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு மீண்டும் ஒருவரை விட்டு ஒருவர் வழிவிட்டு அனுப்பப்பட்டு அவர்கள் பிரிந்து செல்லுவதற்கு பேர்தான் இங்க திருப்தி என்று பார்க்கிறோம். ரொம்ப நாளைக்கு பின்பு உங்களை சந்தித்தேன், ரொம்ப வருடத்துக்கு பின்பு உங்களை சந்தித்தேன், இடையிலே காண முடியவில்லை, எங்கே போயிருக்கிறீர்கள் கேட்கிறோம் பாருங்க.
அது நல்ல ஒரு மன திருப்தியை குறிக்கும். இந்த காலை வேளையிலே இந்த இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிறதானே எனக்கு மிகவும் பிரியமான அன்பு விசுவாச தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவியத்திலே இந்த அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற அந்த தேவ வார்த்தையின்படி முதலாவது, கர்த்தர் நல்லவே, உங்களை நீடித்த நாட்களால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவது, அவர் உங்களை திருப்தியாக்குகிற தேவன். அந்த திருப்தியை உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் உங்கள் உடன் பிறந்தவருக்கும் உங்களோடு கூட இணைந்து பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கும் இடையிலே அந்த நல்ல திருப்தியை கொடுத்து மன ரம்மியமாக திருப்தினாலே அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாய் அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 16 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இதை சொல்லி நான் இன்றைக்கு சற்று சீக்கிரமாகவே இந்த காலை ஆராதனையை முடிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் சொல்லுகிறேன், மூன்றாவது அற்புதமான காரியம் என்ன? என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் காண்பிக்கிறதான காரியங்களிலே அவர் விசேஷமாய் தம்முடைய ஜனங்களுக்கு எதை காண்பிக்கிறவராய் இருக்கிறார்? அவருடைய ரட்சிப்பை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அந்த ரட்சிப்பை காண்பிப்பேன் என்றால் என்ன? ரட்சிப்பு என்று சொல்லும் போதே அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த ரட்சிப்பு என்று சொல்லும் போது அது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு காண்பிக்கிற விசேஷித்த தயவை குறிக்கிறது, விசேஷித்த அனுபவத்தை குறிக்கிறது, விசேஷித்த அனுக்கிரகத்தை குறிக்கிறது. அந்த காண்பிப்பேன் என்கிற வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதிகளில் ஒன்றும், ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தில் ஒன்றுமாய் அந்த காண்பிப்பேன் என்கிற வார்த்தை இருக்கிறது. அப்படியானால் அவர் எதை காண்பிப்பார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த தேவன் காண்பிக்கிற அற்புதமான நல்ல ஒரு காரியத்தை சகரியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனம், சகரியா 1:9. அப்பொழுது நான் என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோடு பேசுகிற தூதனானவர் இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். கர்த்தரே, ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொன்ன உடனே இதற்கு பலரும் பலவிதமான விளக்கங்களை, அநேக வியாக்கியானங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கு அற்புதமான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் அழகான ஒரு தரிசனத்தை காண்பித்து அதிலே சில மனிதர்களை காண்பித்து இவர்கள் யார் என்று உனக்கு காண்பிப்பேன். அப்படின்னாக்கா இந்த கடைசி காலத்துல எல்லா மனிதர்களையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லா மனுஷர்களுடைய ஜீவியத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அழகான தரிசனத்தை கொடுத்து இந்த மனிதர்கள் இந்த சுபாவத்தை உடையவர்கள், இந்த மனிதர்கள் இந்த நடக்கையை உடையவர்கள், இவர்கள் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறவர்கள், அவர்களோ எனக்காக தரித்து நிற்கிறவர்கள், இவர்கள் சோத்திர முரட்டு மனிதர்கள், இவர்கள் மிருதுவானவர்கள் என்று ஆண்டவரே மனிதருடைய சுபாவத்தை நமக்கு காண்பிக்கிறவராயிருக்கிறார். அப்படி காண்பிக்கப்படுகிற பட்சத்துலதான் நாம் சண்டாளர்களுக்கும் துரோகிகளுக்கும் சண்டைக்காரர்களுக்கும் வாக்குவாத பிரியர்களுக்கும் முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கும் அக்கிரமத்தில் நிறைந்தவர்களுக்கும் விலகி கொள்ளுகிறோம். காரணம், ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கிறவே.
ரட்சிப்பை காண்பிப்பார் என்று சொன்னான். ஆபத்து வரும்போது காப்பாற்றப்படுதல், நெருக்கங்கள் வரும்போது காப்பாற்றப்படுதல், துன்பங்கள் வரும்போது காப்பாற்றப்படுதல், சஞ்சலம் வரும்போது காப்பாற்றப்படுதல், நோய், வாய், பேய், பிசாசு, பில்லி சுனியம், செய்வினம், மாந்திரியம், அசுத்தத்தின் கிரியைகள் இதெல்லாம் வரும்போது அதிலிருந்து ஒரு தேவ பிள்ளை காக்கப்படுவதற்கு பேய்தான் என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கே ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது. கர்த்தராகிய இயேசுவுக்கே ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது. என்ன ரட்சிப்பு? இந்த உலகத்துல பிதாவே நீர் அனுப்பி நம்முடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், மீண்டும் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. ஓ சோத்திரம், ஏற்றுக்கொண்டு தன்னிடத்தில் மீண்டும் அழைத்துக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிதான் ஆண்டவருக்கு இந்த பூமியிலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. அவருக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பை போலதான் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு, எனக்கு, நமக்கு இந்த ரட்சிப்பு உண்டாக வேண்டும், உயர்ந்த அடைக்கலம் ஏற்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் நான் உன்னை உயர்ந்த அடைக்கல வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த சங்கீதம் 91:16 வசனத்தின்படி நீடித்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உங்களுக்கு ரட்சிப்பு எனும் காப்பாற்றப்படுதல், தூக்கி விடுதல், மீட்டெடுக்கப்படுதல், அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பார். கர்த்தரால் அருளப்பட்ட இந்த கிருபையுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்க போகிறது, நடக்க போகிறது. தேவனுடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவது இல்லை. ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாட்கள் வார்த்தைகளுக்காக, ஆண்டவர் கொடுத்த நல்ல இந்த வசனங்களுக்காக, இந்த தேவனுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறப் போகிறதற்காக எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான கிருபை நிறைந்த இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். தெய்வமே, நல்ல அருமையான இந்த காலை நேரத்தில் ஆரம்பத்தில் அருமையான இன்பராஜ் பாஸ்டர் அவர்களை வைத்து கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல சத்திய வசனங்களினாலே உம்மை துதிக்க, வசன ஆராதனை செய்ய, நல்ல அந்நிய பாஷை பேசி உம்முடைய மகிமையை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள உதவி செய்தீரே, அதற்காக நன்றி. இரண்டாவதாக ஆண்டவரே கொடுத்த அறிவிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட சங்கீதம் 91:14 சொல்லுகிறதை போல அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் மெய்யாகவே அந்த உயர்வுக்குள், அந்த அடைக்கலத்துக்குள் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு போக போகிறீர். அதற்காக நன்றி. நீடித்த நாட்கள் என்கிற ஒரு அடைக்கலம், நல்ல திருப்தி என்கிற ஒரு அடைக்கலம். கர்த்தர் நல்லவே, சோதரம், ரட்சிப்பை காண்கிற ஒரு அடைக்கலம். இந்த அடைக்கலங்கள் உடைய பிள்ளைகளுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக, அப்படியே நடப்பதாக, சம்பவிப்பதாக. கர்த்தராகிய தேவனுடைய கரம் பெரிய காரியங்களை செய்தருளுவதாக. ரிமா லகத்துடா கடாக டக கரதியா, ரமா தடாக்க கராக டக தடாக்க கராக தரதியா, ரிமாது ராக்கத்து ரமௌதுரை கத்த கத்தர வரவரதியா. கர்த்தருடைய பலத்த கரம் பெரிய காரியங்களை செய்வதாக. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அது வெறுமையாய் திரும்புவது இல்லை என்று வசனம் சொல்லுது. அதன்படி இன்றைக்கு இருட்டோடு ஜெபத்துக்கு வந்த எல்லா சகோதரர்களுக்கும் ஆண்டவரே நீர் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பீராக. எல்லா சகோதரிகளுக்கும் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பீராக. நல்ல ஊழியக்காரர்களுக்கும் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பீராக. கர்த்ததாமே உம்முடைய உன்னதத்தின் அடைக்கலத்தினால் மறைத்து நடத்தியலும்
தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னமும் கர்த்தருடைய கிருபையும் யாவரோடு கூட இருப்பதாக இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.